தெரிஞ்சு பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட் பார்த்துருக்கேன், கரண்ட் அக்கௌண்ட் பார்த்துருக்கேன், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கூட பார்த்துருக்கேன். ஆனால் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட், எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாமல் 1 இயரா இன்ஆக்டிவாக இருக்கிற அக்கௌண்ட்டு, டார்மெண்ட் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், எதுவுமே எந்த வித டிரான்சாக்ஷனும் இல்லைன்னா நிச்சயமாக பேங்க்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகுது. ஒருவேளை எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு தெரிலனா கூட கவர்மெண்ட் கொடுத்துருக்கேன் UDGAM வெப்சைட்டில் போய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அக்கௌண்ட் வச்சுருக்க ஹோல்டரு டெத் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த பேலன்ஸை கிளியரன்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த அக்கௌண்ட்டை உங்கள் நேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எலெக்ஷன் டேட் வந்துருச்சு. உங்கள் ஓட்டர் ஐடியோட நிலைமை என்ன தெரியுமா? அதாவது நீங்கள் ஓட்டு போட தகுதியானவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க 1950க்கு உங்கள் ஓட்டர் ஐடியை ECIன்னு போட்டு மெசேஜ் பண்ணுங்க. SIRோட ஃபைனல் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். வெப்சைட் அட்ரஸ் வேணும்னா voter.eci.gov.inல சர்ச் பை மொபைல்னு ஆப்ஷன் இருக்கு. அதில் ஸ்டேட் கொடுங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு OTP வரும். நிச்சயமாக அந்த மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டோட இணைஞ்சிருக்கணும். இது மூலயமாவும் உங்கள் ஓட்டர் ஐடியோட நிலைமையை கண்டுபிடிச்சிடலாம். கட்டாயம் இந்த தடவையாவது சரியான வாக்கை நிச்சயமாக பதிவு பண்ணுங்க. நான் பிறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஆனால் எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இன்னும் எந்த கவலையை விட்டுடுங்க. நீங்கள் எந்த வருஷம் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க முடியும். ஆனால் கொஞ்சம் ஃபைன் கட்டணும். கோர்ட்டில் நீங்கள் இந்த வருஷம் பிறந்தீங்களா, இங்கே தான் பிறந்தீங்களா அப்படின்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டில் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இனிமையாவது மறக்காம குழந்தை பிறந்த 21 நாளில் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. அப்படி 21 நாளில் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னு வைங்களேன், 100 ரூபா ஃபைனு. 1 இயர் வாங்காமல் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், 200 ரூபா ஃபைனு. 1 இயர் தாண்டிட்டாவே 500 ரூபா ஃபைனுங்க. ஃபைன் மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையில்லாத அலைச்சல் பாஸ் முடியலை. 21 நாளில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் ஆட் பண்ணிக்கலாம். அதை தாண்டினாலும் கூட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்குது. எல்லா ஆப்ஷனுமே இப்போ உங்கள் மொபைலில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. முதல்லாம் சேவைக்கு போகணும், லைனில் வெயிட் பண்ணணும், அந்த அலுவலகத்துக்கு போய் தேடி அலையணும். 1 டே ஃபுல்லாக வேஸ்ட்டாகவே போயிடும். அதுவும் இல்லாமல் ஓவர் டயர்டு வேறு. எல்லாம் தவிர்க்க கவர்மெண்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே செக் பண்ணிக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 51 சேவையை வாட்ஸ்அப்லேயே உன்னால் தெரிஞ்சுக்க முடியும். எடுத்துக்காட்டு, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டோட நிலைமை. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு குழந்தைங்களுக்கு மட்டும் சரியாக இருந்தால் பார்த்தாதுங்க. பேரண்ட்டோட கார்டியன் நேம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த பேரண்ட்டோட நேமும் பேரண்ட்டோட ஆதார் நேம் இருக்கிறபடியே இருக்கணும். அதாவது பெற்றோர்களோட ஆதார் கார்டில் பெற்றோர் பேர் எப்படி இருக்கோ அதே போலயே குழந்தைங்களோட ஆதார் கார்டுலேயும் பெற்றோர் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் ஃபார்ம் கொடுத்து கொஞ்சம் ஃபீஸ், அதுக்கு எவ்வளோ தெரில, அதை பே பண்ணிக்கலாம். மத்திய அரசு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ தான். டிஜிலாக்கர் சொல்லுவோம் இல்லையா, நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அதாவது பர்த்டே, ஓட்டர் ஐடி, மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி வைக்கலாம்ல. அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் 9013151515. அதுலேயும் கண்டிப்பாக ஆதார் எண் இணைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசும் ஓட்டர் ஐடியில் நேம் இருக்கா இல்லையா, புதிய வாக்காளர் அட்டைக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், முகவரி அல்லது பெயர் திருத்தம் பண்ணணுமா அப்படின்னா 9441234556 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி 1950 டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஓட்டர் ஐடி தொடர்பான எல்லா சந்தேகத்தையும் தெரிஞ்சுக்கலாம். 2 மணி நேர தகவலை 2 நிமிஷத்தில் கொடுக்குறேன். நான் உங்கள் தோழி, தேநீர் கதைகள் தோழி, தாமல் சோஷியல் கப். இதே போல் அப்டேட்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாற்றம் வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரிய வரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.